வெள்ளை குதிரை மேல போர் வாளோடு போர் வீரர் போல காட்சி தரக்கூடிய இவர் தான் சந்தியாகு என்று அழைக்கப்படும் சந்தியாகப்பர். இவர் வேற யாரும் இல்லைங்க, ஆண்டவர் இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒருவரான புனித யாக்கோபு தான் இவர். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயின் நாடு மூர் இனத்தவருடைய வலையில் சிக்கி அடிமைகளாக தவித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில கிபி 844ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கும் மூர் படையினருக்கும் இடையே போர் ஏற்படுது. மூர் படையினர் வலிமை மிக்கவர்களாக இருந்ததுனால ஸ்பெயின் நாடு தோல்வியை தழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போதைய அரசன் யாகப்பர் நோக்கி ஜெபிக்கிறாரு, தங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்றாரு. போர்க்களத்தில் ஸ்பெயின் நாட்டினர் தோற்றிக் கொண்டிருக்கும் பொழுது புனித யாகப்பர் அதிசயத்தக்கமாக வெள்ளை குதிரையின் மீது அமர்ந்தவராய் கையில் சிலுவை கொடி மற்றும் போர்வாளோடு காட்சியளித்து மூர் படையினரை விரட்டி அடித்து ஸ்பெயின் நாட்டு மக்களை காப்பாற்றினார். ஸ்பெயின் நாட்டினர் தங்களை மீட்ட யாகப்பரை போற்றி புகழ்ந்தார்கள். ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலராய் புனித யாகப்பரை கொண்டாட தொடங்கினார்கள். ஸ்பெயின் நாட்டிற்கு மட்டுமல்லங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயும் தென் மாவட்டங்களில் புனித சந்தியாகப்பர் மிகவும் பிரசித்தி பெற்றவராய் விளங்குகின்றார்.